வணக்கம் மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. வேலையில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இந்த மாதம் ஏற்படுங்க. நீங்கள் பணிபுரிகிற துறையிலேயே புதிய பொறுப்புகள் வரலாம், இல்லைன்னா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்த திட்டங்கள் எல்லாம் இப்போ செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க. உங்களுடைய திறமைய உழைப்பு காரணமாக உங்களை மேலதிகாரிகள் எல்லாம் பாராட்டுவாங்க. சிலருக்கு நீங்கள் ஆசைப்பட்டபடி பதவி உயர்வு இல்லை நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்குங்க. புதிய வேலை தேடிக்கிட்டு இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும். வியாபாரம் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க. புதிய வாடிக்கையாளர்கள், புதுசாக ஒப்பந்தம் செய்வீங்க, புதிய தொழில் செய்கிறதுக்கான முதலீடுகள் செய்வீங்க. அது எல்லாமே உங்களுக்கு லாபம் தருங்க. விரிவாக்க முயற்சி செஞ்சாலும் அதுவும் உங்களுக்கு வெற்றிகரமாக தான் முடியும். கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் பொறுமையோடு புரிதலோடு செயல்படுறது நல்லதுங்க. பொருளாதார ரீதியில் பார்த்திங்கன்னா இது முன்னேற்றமான மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும். வருமானம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. எதிர்பாராத வகையில் பணமும் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் புதிய முயற்சிகளையும் குடும்ப தேவைக்கான செலவுகளும் அதிகரிக்குங்க. திட்டமிட்டு நீங்கள் செலவு செய்யணுங்க, சேமிப்பும் செய்யணுங்க. குடும்பத்தில் பார்த்தோம்னா கொஞ்ச காலமாகவே குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் இருந்துட்டு இருந்துச்சுங்க. அது எல்லாமே இப்போது படிப்படியாக மறையுங்க, சரியாகுங்க. குடும்ப உறுப்பினருக்குள்ள ஒரு நல்ல ஒத்துழைப்பு இருக்குங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குது. குடும்பத்துடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதலின்மை இருக்குங்க. அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் கூட அதை பெருசாக்காமல் அப்படியே அமைதியாக பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவங்களுக்காக நீங்கள் நேரத்தை செலவிட்டிங்கனாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிருங்க. நட்பு மற்றும் உறவில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணுங்க. தேவையில்லாத விவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க. சிலருக்கு புதுசாக நண்பர்கள் கிடைப்பாங்க. பழைய நண்பர்களையும் சில பேர் சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவீங்க. குழந்தைகளுடைய கல்வியில் பார்த்திங்கன்னா அதிக கவனம் செலுத்தணுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும். அவங்களுடைய முன்னேற்றமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. படிச்சிட்ருக்கிற மாணவியருக்கு இது சாதகமான காலமாக தான் இருக்குங்க. அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நல்லா தாங்க இருக்குது. இருந்தாலும் ரொம்ப அதிகமான வேலைப்பளு காரணமாக மன அழுத்தம் ஏற்படுங்க. குடும்பத்தில் பெண்களுக்கு மதிப்பு அதிகரிக்குங்க. நன்றி, வணக்கம்.